ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான், என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன். அங்கே வந்து பெங்களூரில் வந்து ராமேஸ்வரம் காஃபே வந்து ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. அங்கே தான் நம்ம போகிறோம். இது வந்து என்னோடய பர்த்டே ஒரு ஏப்ரல் 26 அப்போ எடுத்த வீடியோ. இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. மெட்ரோவில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்துடுச்சு. இனி ஏறி நம்ம வந்து ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்து போக போகிறோம். ஆக்சுவலி வந்து இது எனக்கான பார்ட்டி இல்லை, அந்த ஆர்யாங்கிற ஒரு பொண்ணுக்கான பார்ட்டி. அவங்க தான் வந்து ராமேஸ்வரம் கஃபேக்கு போகணும் ரொம்ப நாள் கனவாமா, அதை வந்து நிறைவேற்றிட்டாங்க. இங்கே எல்லா பஸ்லேயும் பார்த்திங்கன்னா QR கோடு வந்து வச்சுருக்காங்க. அமௌண்ட்டில் யாரும் கையில் வாங்காதில்ல கண்டக்டர், ஒன்லி ஸ்கேன் தான். கரெக்டான அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. இல்லை சில்லறையெல்லாம் அவங்க தர மாதிரி இருந்தால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்கேன் தான் பண்ணணும். ஒரு வழியாக நம்ம வந்து ராமேஸ்வரம் கஃபேக்கு வந்து வந்தாச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே வந்து நின்றுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 டேபிள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நின்றுட்டு தான் சாப்பிடணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு, ஆர்யா பொண்ணு. அவங்களோட ட்ரீம்னு சொல்லலாம் போல். அவ்வளோ இன்ஸ்டாகிராம் தான் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ராமேஸ்வரம் காஃபே வந்து இங்கே ஃபேமஸ் சொல்லி வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க பேர் ஃபிஷா. அவங்க வந்தோடனே நம்ம வந்து என்ட்ரி ஆகிடலாம். எங்களோட எப்படி சொல்கிறது, எங்களோட வழிகாட்டினா அது வந்து ஃபிஷா தான். அவங்களுக்கு வந்து பெங்களூரில் எல்லா பிளேஸும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க பின்னாடியே நம்ம வந்து தொடர்ந்து போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடணும் இல்லையா, இங்கே வந்து டோக்கன்லாம் இல்லை, ஒன்லி என்ட்ரி தான். ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ வந்து புக் பண்ணிட்டோம்னா அவங்க போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து எல்லா லைனில் நிற்கிறோம். ஆக்சுவலி வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்களா? ஆமாம், எங்களோட டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து அலோடு இல்லை. ஸோ வந்து நீங்கள் லீவுங்கனால நெயில் பாலிஷ் போட்டு அடுத்த நாள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணிடலாம். ஆளாளுக்கு ஒன்று பின்னாடி இருக்கவங்களாம் வந்து எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ அதனால் செலக்ட் பண்ண வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து சாம்பார் இட்லிங்கிற மினி இட்லி வந்து ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பொடி தோசை அந்த மாதிரி நிறைய ஃபேமஸ்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆளுக்கு ஒன்று ட்ரை பண்ணலான்னு கார்லிக் தோசையும் பொடி இட்லி, சாம்பார் இட்லி, அப்புறம் வந்து கீ இட்லி, அப்புறம் கம்பு தோசை அந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்டருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நம்ம ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அங்கே டோக்கன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். கிச்சன் பார்த்திங்கன்னா ஓப்பன் டோரில் தான் இருக்குது. பெரிய கிச்சனாக இருக்குது. நிறைய பேர் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட டோக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் வாங்க போகிறோம். லைனில் நின்னாச்சு. ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபுட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்கிட்டு இப்போ வந்து சாப்பிட போகலாம். ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, பார்த்து தான் நடக்கணும். இன்றைக்கி வந்து சாட்டர்டே தான், ஆனால் அப்பயும் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. ஸ்பூன்லாம் எடுத்து வச்சாச்சு. இவங்க வந்து ஃபுட் பிளாகர் மாதிரி, ஃபுட்டி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. பாருங்க, இது வந்து மினி இட்லி, சாம்பார் இட்லி. இது வந்து கீ இட்லி. நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அந்த கீயில் பார்த்தீங்கன்னா நிறைய நெய் ஊற்றிருக்காங்க. அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. அது கூட இட்லி பொடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லோரும் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ஆர்டர் மட்டும் வரல. அதுக்காக நாங்கள் வந்து காத்திருந்து காலங்கள் போனதாயா மாதிரி அதோட ஸ்மெல் வந்து எங்களை இழுக்குது. இன்னும் தோசை வந்து நாங்கள் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு, கம்பு தோசை. ஸோ எல்லா ஃபுட்டும் இப்போ வந்து வந்துருச்சு. எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா தோசையும் வந்துருச்சு. ஒவ்வொன்றா நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல் ஆளை தூண்டும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்னோடய பர்த்டே இல்லையா, அதனால் வந்து ஊட்டி விடுறாங்க. இவங்க பேர் ஆர்யா. சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு பொடி பிடிச்சாச்சு. சட்னியும் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா வீட்டில் சமைச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராகி ஊத்தாப்பம் வாங்கினோம். அதில் ஆனியன்லாம் போட்டு நெய். இங்கே இருக்கிறது என்ன ஸ்பெஷல்னால் எல்லாத்துலேயும் நெய் வந்து ஆட் பண்ணுவாங்க, நிறையவே ஆட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இவங்க எல்லாருமே ஃபுட்டி தான், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக சர்ப்ரைஸான ஒரு கேக் கட்டிங் தான். அகெயின் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்காக பர்த்டேக்காக கேக் வாங்கி கட் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப தேங்க்யூ. உண்மையாலுமே கேக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் முதலே வந்து தோசையெல்லாம் சாப்பிட்டனால கேக் கொஞ்சம் சாப்பிட முடியல. ஆனால் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஒரு வழியாக கேக் கட்டிங் வந்து செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. நாளையிலேருந்து மறுபடியும் டியூட்டிக்கு போகணும், அகாடமி போகணும், படிக்கணும். அதே மாதிரி தான் ஷெடியூல் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸான ஒரு கேக் கட்டிங் தான். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆர்யா, விசா, விஜி 3 பேத்துக்கும்.
ஓகே, அவ்வளோதான். கேக் கட்டிங் முடிஞ்சு நீ சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து மெட்ரோ பிடிச்சி மறுபடியும் நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதான். இங்கே வந்து பெங்களூர்லேருந்து பயம் இல்லாமல் நடக்கலாம். ஏன்னா எனி டைம் வந்து ஆள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ரோட்டில். 12 மணி 1 மணி 2 மணி ஆனாலும் ஆளில் வந்து லவ்வர்ஸாக வந்து வாக்கிங் போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நம்ம வந்து வாக்கிங் போய்க்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே விலை வந்து ஜாஸ்தி தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 o'clock. இப்போ வந்து நீ மெட்ரோ பிடிச்சி ரூம் போகிறதுக்கு 11 மணி அந்த மாதிரி ஆயிரும். பயம் இல்லாமல் போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பாய்.